എല്ലാവർക്കും നമസ്കാരം. என் பேர் ராமச்சந்திரன். நான் தான் ப்ரொடியூசர் ஆர்கே வெள்ளிமேகம் என்ற படத்தோட தமிழ் படத்தோட ப்ரொடியூசர் நான் தான். இந்த படத்துக்கு க்ரூ கம்ப்ளீட்டாக மலையாளிஸ் தான் க்ரூ. ஆனால் ஆர்டிஸ்டுகளெல்லாம் நிறைய பேர் தமிழ்நாட்டிலிருந்து இருக்காங்க, கன்னடாவிலிருந்து இருக்காங்க, கர்நாடகா, பின்ன கேரளாவில் இருக்காங்க. இந்த படம் ஒரு 50 days ஷூட் இருந்தது. தமிழ்நாடு சென்னையில் ஷூட் இருந்தது. அது மாதிரி எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தது, காயங்குளம், ஆலப்பி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் இருந்தது. இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, பின்ன ஹியூமர் இருக்குது, ஹொரர் இருக்குது, பின்ன நல்ல சஸ்பென்ஸ் இருக்குது. படம் கடைசி வரை பார்த்தா தான் படத்தோட ஸ்டோரி கரெக்டாக தெரியும். அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கு. நான் ஆக்சுவலாக நேட்டிவ் ஆஃப் பாலக்காடு. அப்போ தமிழ் எனக்கு ரொம்ப அன்பு தமிழில். அப்போ தமிழ் நிறைய சின்ன வயசுலே ராணி வீக்கிலெல்லாம் பார்த்து தான் தமிழ் படித்து. நான் ஆல் இந்தியா சர்வீஸ் லேபர் மினிஸ்ட்ரியில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண ஆள். 5 years சாந்தோம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு மேலே அங்கே ஒர்க் பண்ணிட்டு உள்ள ஆள். அப்படி இருக்கும்போது நான் முன்னாடியே தமிழ் ஃபிலிம்ஸ் எம்ஜி ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், முத்துராமன் அவங்களும் தமிழ் படம் கம்ப்ளீட்டாக பார்ப்பேன். சிஐடி சங்கர், ஜெய்சங்கர் படம் 8 தடவை பார்த்துருக்கேன். அப்போ தமிழில் ரொம்ப அன்பாக உள்ளதுனால சரி ஒரு தமிழ் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி. அதுக்கு எனக்கு நல்ல சூப்பரான ஒரு டைரக்டரை கிடச்சிது. அவர் சைனு சாவக்காடன். அவரோட 6th படம் தான் இது. அதே மாதிரி நமக்கு ஹீரோயின்ஸ் இருக்குது. எல்லாம் கூடி நல்ல செட்டப் ஆகி நல்ல ஒரு படம் அமைச்சிருக்கு. நீங்கள் எல்லாம் நல்ல மாதிரி செட்டப் பண்ணணும். அது மட்டுமல்ல, நம்ம இப்போவே உங்களுக்கு தெரியும், மலையாளத்திலிருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போ அதனால் எங்களையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த வெள்ளிமேகம், ஆர்கே வெள்ளிமேகம் என்ற படத்தை எல்லா லெவலிலும் நீங்கள் நல்ல சூப்பராக பப்ளிசிட்டி கொடுத்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிற மாதிரி உள்ள ஒரு ஸ்டோரி இவர் டைரக்டர் அந்த மாதிரி தான் அதை எடுத்திருக்கு. நாங்கள் மலையாளம் ஆனால் கூட தமிழோட ரொம்ப ஹெல்ப்பு எடுத்துகிட்டு தான் இந்த படம் எடுத்திருக்கு. அதனால் ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகணும். நீங்களும் எந்த படத்தை ஆனாலும் அதோட பப்ளிசிட்டி அதுதான் ஒரு படத்தோட சக்ஸஸ்ஸு. நம்ம இவர் அன்பு செல்வம் சார் இருக்கார், ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாரு, அட்வைஸ் எல்லாம் பண்ணுவார். அப்படி பண்ண இப்படி பண்ண எல்லாம் சொல்லிட்டு இப்போவும் காலையில் அவர் அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்குது, ஆளெல்லாம் எடுக்கிற மாதிரி சொல்லி. அப்போது எல்லாவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான மாதிரி உள்ள ஒரு படம் தான் ஆர்கே வெள்ளிமேகம் சொன்ன படம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எல்லாவங்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு ரிக்வஸ்ட் பண்ணுறேன். நன்றி, நமஸ்காரம். அடுத்தபடியாக இந்த படத்துடைய கேப்டன் டைரக்டர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். மலையாளம் தான் இப்போ நல்லா பேசுவார். மலையாளத்தில் இல்லை, தமிழில் தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கிளியராக பேசுகிறா பேசுங்க சார், பக்காவாக இருக்குது. என்னோடய பேர் சைனு சாவக்காடன், கேரளாவில் தான் இருக்குது. இது என்னோடய 6வது படம், தமிழ் ஃபஸ்ட்டு மூவி. படம் சந்திரசுதா ஃபிலிம்ஸோட பேனரில் தான். சந்திரசுதா ஹீரோ நம்ம பிஜி ராமச்சந்திரன் சார் தான் இதோட ப்ரொடியூசரு. சத்தமாக பேசணுமா? ஆமாம், எனக்கு மைக்கே தேவையில்லை. அப்புறம் நம்மளோட விஜய் கௌரிஷை அது அப்புறம் சொல்லுவோம். இப்போது நம்ம இந்த படத்துக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆளுங்கள்லாம் மொத்தமாக க்ரோட்ஸு மலையாளி தான். டைரக்டரில் இருக்குது, ப்ரொடக்ஷன் போய் வரைக்கும் மலையாளி தான் இருந்துச்சு. அப்புறம் ஆர்டிஸ்ட். அப்போ எப்படி இந்த படம் தாத்தாயில் இந்த ஸ்டோரி தமிழ் தான் எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்புறம் நிறையா அதுக்காக இங்கே சென்னையில் நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருந்து அதை பற்றி அதிகமாக விசாரித்து அப்படி தான் இந்த படம் செய்திருக்குது. அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு நியூ ஃபேஸ் வேணும்னு நினச்சிச்சு. அப்புறம் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒடிஷனில் வச்சுருந்துச்சு. அப்போ தான் நிறைய இதில் இருக்கும்போது தான் கௌரிஷை பார்த்தேன். அப்போவே முடிவு பண்ணிச்சு இந்த கேரக்டர் பண்ணதுக்கு கௌரிஷான முடியும் கண்ணில் இருக்கிற பவர் இருக்குது இல்லை, அதை வச்சு தான் இது செய்திருக்குது. அப்புறம் செகண்ட் ஹீரோவாக யோகேஷ் வரன் பாபு அங்கே இருக்குது.
பின்ன விசித்ரன், சார்மிளா, நிறைய பேர் இருக்குது. பேரெல்லாம் இன்னும் தமிழ் எனக்கு அவ்வளோ வரல. ஆமாம், மொத்த யூனிட்டுக்கும் நன்றி. மொத்த யூனிட்டுக்கும் மிகப்பெரிய நன்றி. வில்சன் படம், வில்சன் நிறைய ஆளுங்க இருக்குது. அப்போது இந்த படம் முடிஞ்சிடுச்சு, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒரு சீக்கிரம் ரிலீஸு ஒரு நாள் தான் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ரிலீஸு. அப்படி தான் பிளான் பண்ணிக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை ஒரு தியேட்டரில் நீங்கள் பார்க்க வைக்கலாம். ஆமாம், நீங்கள் பார்க்குற அளவுக்கு நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணி ப்ரமோஷன் பண்ண சொல்கிறார். இது பார்த்துட்டு இருக்கு எல்லாம். அவருக்கு சொல்லுங்கள். ஆமாம், எல்லாரும் இது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே. എൻ്റെ പേര് ലിനിയ. ഇറ്റ്സ് മൈ ഫസ്റ്റ് തമിഴ് മൂവി. എന്നോട് ക്യാരക്ടർ നെയിം രഞ്ജിനി. ஹீரோயின் நீங்கள் தானே? ரிவீல் பண்ண முடியல. ஆனால் இந்த கேரக்டர் தான் இந்த ஒரு മൂവിയിലെ ഒരു ട്വിസ്റ്റ്, ഒരു ടേൺ ചെയ്യുന്നത് എൻ്റെ ഒരു ക്യാരക്ടറാണ്. അപ്പം എല്ലാവരും കാണണം. எப்படி செலக்ட் பண்ணாரு இந்த மூவில உங்க? இந்த மூவில எப்படி செலக்ட் பண்ணீங்க? അത് ഞാനൊരു മലയാളം മൂവി ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ അവിടുത്തെ കൺട്രോളർ ത്രൂ ആണ് ഈ ഒരു മൂവിയിലേക്ക് വരുന്നത്. സഡൻലി ആണ് അല്ലേ, എന്നെ പെട്ടെന്നായിരുന്നു തലേന്ന് പറഞ്ഞിട്ട് നെക്സ്റ്റ് ഡേ അങ്ങനെയാണ് എന്നെ സെലക്ട് ചെയ്തത്. അപ്പോൾ ഒരുപാട് സന്തോഷം. താങ്ക് യു സാർ, എല്ലാവർക്കും താങ്ക് യു. என் பேர் விஜய் கௌரிஷ். ஜோதி படத்தில் ஆல்ரெடி வில்லனா பார்த்துருப்பீங்க. இப்போ ஆகால கூட ஜோதி படம் ஓடிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அன்புச்செழியன் சாருக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டில் அவர் ப்ரொடியூசர் கவுன்சில் தெரியாத ஆளே கிடையாது. எல்லா சின்ன படங்களுக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற ஆள். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கே முதல்ல ஒரு ஆள் எப்பவுமே தேவை சின்ன படங்களுக்கு. ப்ரொடியூசர் ராமச்சந்திரன் சார், இன்றைக்கி இருக்கிற தமிழ் சூழலில் வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாருன்னா அது மிகப்பெரிய சந்தோஷம். தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் எடுக்கணும் சார். தமிழ் ஃபிலிம்ஸு இன்னும் கொஞ்சம் நாங்கள் வேர்ல்டு லெவலில் இன்னும் போகணும் நாங்கள். ஏன்னா இப்போ கேரளாவில் மஞ்சுமல் பாய்ஸ், பிரம்மயுகம், பிரேமலோ, அந்த வருஷத்தில் இப்போ நம்ம சைனா சாவகடன் சார் அடுத்த படம் ஹிட் ஆகிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கிறாரு. ஆர்கே வெள்ளிமேகம். ஸோ மக்கள் வந்து உங்கள் ஃபுல் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும், மீடியா பீப்புள் ஃபுல்லாக கொடுக்கணும். நாங்கள் இந்த படத்தில் நான் எப்படி சொல்லிட்டேன்னா ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஒரு டைம். போயிருக்கும்போது நான் ஆல்ரெடி நிறைய ஆடிஷன்ஸ் 6 மாதம் பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. சரி சார், நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க சார் சொல்லிட்டு நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அப்போ சார் என்னை ஆடிஷனில் பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தாரு. உடனே அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் தமிழ் ஃபிலிம்ஸ்லேருந்து நாங்கள் எடுக்கணும்னு சொல்லும்போது என்னோட பழக்கமாக இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் விசித்திரன் அண்ணன், ஆதேஷ் பாலா அண்ணன் எல்லாருமே அந்த படத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சு ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ரூபேஷ் அடுத்து பேச போகிறாரு, பார்ப்பீங்க. என்னோட ஃப்ரெண்டாக இதில் நடிச்சிருக்கிறாரு. இதில் நான் சந்தோஷ் அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்கிறேன். படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. த்ரில்லர் மூவினா இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புது. ஏன்னா இது மலையாளம் தமிழ் ரெண்டுமே கலந்துருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் உங்களுக்கு வரும். ஏன்னா இப்போ பிரேமலாம் பார்த்தீங்கன்னா அது தெலுங்கில் எடுக்கிற மாதிரி காமிச்சு அங்கே தெலுங்கு ஹிட் பண்ணிட்டாங்க. தெலுங்குலேயும் பாதி இருக்கும், படம் ஃபுல்லாக பாதி தெலுங்கு இருக்கும், பாதி தமிழில் இருக்கும், பாதி கேரளாவில் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிரம்மயுகம் அது வந்து வேர்ல்டு லெவலில் கொண்டாட வேண்டிய படம். பட் சவுத் இந்தியாவில் நல்ல ஹிட்டு. மஞ்சுமல் பாய்ஸ் தான் கலக்கிட்டாங்க. ஸோ கேரளா டீமுக்கே ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். சினிமாவையே திருப்பி போட்டு இப்போ சினிமா எடுக்காதனா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படம் எடுக்க எல்லாருமே புது ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஸோ அதே மாதிரி இப்போ கேரளாவிலேருந்து புதுசாக வந்துருக்குற இந்த நீங்கள் டீமுக்கு மொத்த ஆர்கே வெள்ளிமேகம் டீமுக்கும் மக்களும் சரி மீடியா பீப்புளும் சரி நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அடுத்தடுத்த புது படங்கள் புது டேலண்ட்ஸ் உருவாக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த படம் நல்லா ஜெயிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தோட ரைட்டர் கோவை பாலு சார், அவர் தான் மெயின் இந்த படத்துக்கு ஃபுல்லாக சப்போர்ட் கூடவே இருந்தவர். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் டாம் சலக் சாராக இருக்கட்டும், கோ டைரக்டர் எல்லாருமே இருக்கட்டும், பிரவீன் நாயர் எல்லாருமே இருக்கட்டும். ஒரு டீமாக, அதாவது நாங்கள் யாருமே எங்களுக்குள்ளே தெரியவே தெரியாது. அங்கே போய் அசம்பிள் ஆகிறோம், ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். படம் முடிக்கும்போது நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். திடீர்னு கூப்பிட்டாங்க, அங்கேருந்து கேரளாலேருந்து வந்துடுவாங்க, இங்கேருந்து வந்துடுவோம். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். புது டேலண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.